முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி கடகராசிக்கு இந்த அதிசார குரு என்ன பண்ணுவாருன்னா, லக்னத்துக்கு 9 குடையவரும் 6 குடையவருமான குரு ராசியில் உச்சபலம் பெற்று 9ஆம் இடத்தை திரும்பி பார்த்துருவாருங்க. அப்போ இந்த 9ஆம் இடத்தை திரும்பி பார்த்தாருன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் அபிவிருத்தி ஆகுங்க. நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தந்தையாருக்கு யோகமாக டைம் தான் இப்போ ஓடிட்டுருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்தாருங்கன்னா, உங்கள் புகழ், கீர்த்தி, பூர்வநிஸ்தானம், செய்கிறதொழில் முன்னேற்றம், அறிவு, ஆற்றல், திறமை இது எல்லாமே நல்லா இருக்குங்க. 7ஆம் இடத்தை பார்த்தா உறவு, நட்பு, மனைவி இவங்களுக்கு நல்ல டைம் தான், நல்லா தான் இருக்குங்க அவங்களுக்கும். அதே சமயத்தில் இந்த கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா, ராசிக்கு 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் நிற்கிறதுனால, இந்த 2, 8ல் ராகு கேது இருக்கிறது உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் நிற்கிறாருங்க கேது. இந்த வாக்குஸ்தானத்தில் நிற்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது வார்த்தைகள் விட்டோம்னா அது தெரியாமல் விட்டுருந்தால் கூட பெரிய தப்பில் கொண்டு விட்டுருவாருங்க அவர். அதனால் எது நம்ம பேசினாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேச வேண்டிய டைம் இது ஒன்று தாங்க. இந்த ராகு கேதுனால தான் உங்களுக்கு இடைஞ்சல் இருக்குதே தவிர, இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படிம்பாங்க. அலைச்சல் பாடு தீராதுங்க, பொருளாதாரம் நிறைய நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஜாப்க்கு மூவ் பண்ணி போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்குங்க. வணக்கம்.